இந்த கேள்வி என்னை எங்கெங்கோ இழுத்துச் செல்கிறது. நீங்கள் மாணவர்களை பற்றி கேட்கிற பொழுது நான் இந்த நேரத்தில் ஊடகங்களுக்கு மத்தியில் ஒரு சமூக அக்கறையோடு ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மிக முக்கியமான விஷயம், இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் மட்டுமல்ல, கல்லூரி பெண்கள், பள்ளி மாணவர்கள் மட்டுமல்ல, பள்ளியில் படிக்கிற சில பெண்கள், இவர்கள் எல்லோரும் போதை பழக்கத்திற்கு ஆளாகிற சூழல் இருக்கிறது என்ற ஒரு கொடுஞ்செய்தி நம் சமூகத்தையே பாதிக்கிறது. ஒரு நல்ல இளைஞன் கல்வி கற்க வேண்டிய வயதில், பாசத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய வயதில், உழைப்பை கற்றுக்கொள்ள வேண்டிய வயதில், எதிர்கால லட்சியங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய வயதில், காதலை கூட அனுபவிக்க வேண்டிய வயதில் போதைக்கு போய்விட்டான் என்றால் அவனுடைய அத்தனை விதமான சக்திகளும் அழிக்கப்பட்டு விடுகின்றன அல்லது சிதைக்கப்பட்டு விடுகின்றன. எனவே போதை பழக்கத்தை ஒழித்து, ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை, நாம் பண்போடு வாழ்ந்திருந்தால் கேள்வியும் இல்லை என்று ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன். ராஜா சின்ன ரோஜா என்று நினைக்கிறேன், ரஜினி படம். அந்த பாட்டை திருப்பி போடுங்க, அடிக்கடி பயன்படுத்துங்க. பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை. அந்த பண்பாடு என்ன பண்பாடு? போதைக்கு எதிரான பண்பாடு. எனவே மாணவ சமுதாயத்தை மாற்ற வேண்டுமென்றால் போதையில்லாத தமிழ்நாட்டை நாம் உருவாக்கக்கூடிய லட்சியத்தை பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், அரசு என்ற 4 விதமான கூட்டணியில் இயங்கினால்தான் இதிலிருந்து நாம் மீண்டு வர முடியும். மாணவ சமுதாயத்தை ஒளிபடைத்த கண்ணினாய் வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா, கழிபடைத்த மதியினாய் வா என்று பாரதி அழைத்தாரே, அந்த சமுதாயத்தை நாம் மீண்டும் விழிக்க முடியும்.